நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. அவருக்குள் நாம் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படியானா அவர் இல்லாம நமக்கு பரிபூரணம் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா உங்க ஆள் மனதில் பதிய வையுங்கள். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன சகல பரிபூரணமும் அவரிடத்தில் வாசமாயிருக்கிறது, அவருக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க சிருஷ்டிப்பினுடைய அந்த ஆரம்ப காலத்தை ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா, வெறுமையாய் இருக்கிற உலகம், ஒழுங்கின்மையாய் இருக்கிற உலகம். அதை உங்களுக்கு அப்படி சொன்னா தான் புரியும், அதனால சொல்றேன். அதற்கு உலகம் என்றோ வானம் என்றோ பூமி என்றோ எந்த பேரும் எந்த குறிப்பும் கொடுக்கப்படாத அந்த சூழ்நிலையில நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த போர்ஷன்ல, அந்த பகுதியில், அந்த சாப்டர்ல என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, ஜீவனுள்ள ஒன்றாக, ஜீவனுள்ள உயிருள்ள ஒருவராக, வலிமையுள்ள ஒருவராக, பராக்கிரமம் உள்ள ஒருவராக, ஞானமுள்ள ஒருவராக, எல்லாவற்றையும் செய்கிற ஒரு மகத்துவம் உள்ள ஒருவராக தேவன் ஆவியாய் அசைவாடி கொண்டிருந்ததை மட்டும்தான் பைபிள் காட்டுது. உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னா எல்லாமே எம்டியா தான் இருந்துச்சு. எல்லாம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். மொத்தத்தில் எம்டியா தான் இருந்துச்சு. அந்த இடத்தை நிரப்பினவர் யார்? அந்த இடத்தை நிரப்பும்படி அவர் என்ன செய்தார்? நல்லா நீங்க கவனிங்க. நீங்க அந்த பகுதியெல்லாம் படிச்சுட்டே வந்தீங்கன்னா, அவர் ஒவ்வொன்றையும் உருவாக்கி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவை கொடுத்து, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசேஷத்தை கொடுத்து, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமையை கொடுத்து, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை கொடுத்து, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் கொடுத்து, அதாவது அங்கங்கே இருந்து அந்த இடத்தை நிரப்பும்படி அவரே செய்தார். இப்போ கொலோசியர் 1:19 வச்சு பாருங்க. சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அவருக்குள்ள எல்லாமே இருக்கு, அவருக்குள்ள எல்லாமே இருந்துச்சு. அவருக்குள்ள எது நினைவாக இருந்ததோ, எது சிந்தையாக இருந்ததோ, எது வார்த்தையாக இருந்ததோ, எது அவருடைய யோசனையாக இருந்ததோ, அது அப்படியே சொல்லப்பட்ட இடத்துல, அது வெளிப்படுத்தப்பட்ட இடத்துல அது உருவாகி, அது அந்தந்த இடத்தை நிரப்பி பரிபூரணம் அடைந்ததை என் ஆண்டவருடைய வேதம் மிக அழுத்தமாய் காட்டுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படித்தான் உங்களுக்கும் எனக்கும் வேண்டிய அனைத்து காரியங்களிலும் அனைத்திலும் பரிபூரணம் அவருக்குள் தான் இருக்கிறது. அல்லேலூயா. தீர்க்கதரிசி எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கூட்டிட்டு போகிற வழியில ஒரு கேள்வி கேட்டார். தீர்க்கதரிசி பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எலும்புகள் நிறைஞ்ச பள்ளத்தாக்குக்குள்ள கொண்டு போகும்போது கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிர் அடையுமான்னு கேட்டார். இந்த எலும்புகள் அதெல்லாம் ஒரு காலத்துல வாழ்ந்து மரித்து அப்படியே வறண்டு போய், உலர்ந்து போய், காய்ந்து போய், ஆமா, அந்தந்த சரீரத்திற்குரிய எலும்புகள் வெவ்வேறு இடங்களில சிதறி போய் கிடக்கிற அந்த பள்ளத்தாக்குக்குள்ள தீர்க்கதரிசி பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இதெல்லாம் உயிர் அடையுமா என்று கேட்டார். இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். குவியலாய் நிறைந்திருக்கிற அந்த பள்ளத்தாக்குல எந்த கையெலும்பு எந்த சரீரத்திற்கு உரியது, எந்த காலெலும்பு எந்த சரீரத்திற்குரியது, எந்த மண்டையோடு எந்த சரீரத்திற்குரியது, இதெல்லாம் ஃபார்ம் பண்றது எப்படி, இதெல்லாம் ஒன்று சேர்த்துறது எப்படி, அப்படியே ஒன்று சேர்த்துனாலும் ஒரு காலத்தில் இருந்த ஜீவனை இப்போ அதுக்குள்ள கொண்டு வர்றது எப்படி, அப்படியே ஜீவன் வந்தாலும் அதற்கு மாம்சம் எங்கே, அதற்கு நரம்பு எங்கே, அதற்கு சதை எங்கே, அதற்கு தசை எங்கே, அதற்கு தோல் எங்கே என்கிற 1000 கேள்விக்குள்ள தீர்க்கதரிசிய கர்த்தர் நிறுத்தி கேட்கிறாரு, இதெல்லாம் உயிர் அடையுமான்னு கேட்டார்.
தீர்க்கதரிசி ஞானமா சொல்றார் ஆண்டவர்கிட்ட, உயிர் அடையும்னு சொன்னா எப்படின்னு கேட்பார். உயிர் அடையாதுன்னு சொன்னா பதில் சொல்ல முடியாது. அதனால ரொம்ப சாமர்த்தியமா நான் தீர்க்கதரிசியினுடைய அந்த ஞானத்தை அந்த இடத்துல ரொம்ப ரசிப்பேன். தேவன்ட்ட எப்படி சாதுரியமா பேசுறாரு பாருங்க. தேவரீர் அறிவீர், உமக்குதாயா தெரியும் உயிர் அடையுமா. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உலர்ந்த எலும்பு அதற்கு முந்தி ஒரு காலத்திலும் உயிர்த்ததாக எங்கேயுமே என்ன செய்யல, வேதம் ஒரு சம்பவத்தை கூட காட்டல. ஒருவேளை நடந்திருந்தா தீர்க்கதரிசி ரொம்ப தைரியமா சொல்லியிருப்பார், உயிர் அடையும். ஆமேனா? வானம் கட்டப்படுமா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் சொல்லுவீங்க? ஏற்கனவே அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. சூரியன் நகராதபடி கட்டப்படுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எஸ் லார்ட், அது அப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வானம் திறக்கப்படுமா, மழை வருமா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டா நம்ம என்ன செய்வோம்? எஸ் நடக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு ஆதாரமா வேதத்துல சம்பவங்கள் ஏற்கனவே நடந்ததா எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா தீர்க்கதரிசி எசேக்கியேல் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் ஏன் அப்படி சாதுரியமா ஞானமா சொல்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறாருன்னா, அதற்கு ஒத்த ஒரு சம்பவம் அதற்கு முந்தி யாரோ இங்க இருக்கிற சிலருக்கு கர்த்தர் சொல்ல சொல்றார், உன் வாழ்க்கையில நீ கேள்விப்பட்டிராத, ஒருபோதும் நீ உன் காதுனால கேள்விப்பட்டிராத பலத்த காரியங்களை, வல்லமை நிறைந்த காரியங்களை உனக்கு நான் செய்வேன் ஆண்டவர் சொல்ல சொல்றார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு செய்ய, உங்களுக்கு காண்பிக்க, உங்களுக்கு நடப்பிக்க தேவன் ஒன்றை தீர்மானம் பண்ணினார் அப்படின்னா அதற்கு ஆதாரம் ஏற்கனவே நடந்திருக்க வேண்டும் என்கிற, சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலருக்கு முதல் செங்கடலை தேவன் பிளந்து காட்டினார். அதற்கு முந்தி அப்படி ஒன்றும், முதல் யோர்தானை பின்னிட்டு திரும்ப வைத்து காட்டினார். அதற்கு முந்தி ஒருபோதும் எரிகோவை தகர்த்து காட்டினார். அதற்கு முந்தி ஒருபோதும், சொல்லுங்க சொல்லுங்க, அந்த அற்புதங்களை பார்த்தவங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சுதான் அவங்களுக்கு ஆண்டவர் செஞ்சாரா? யோசித்து பாருங்க. சீலோவாம் குருடனை கர்த்தர் சந்தித்த இடத்துல அவன் கண்களிலே உமிழ்ந்து சேற்றை உண்டாக்கி அவன் கண்ணிலே பூசி போய் சீலோவாம்ல கழுவுன்னு சொல்லி அந்த மனுஷனை கர்த்தர் பார்வை அடையும்படி செய்தார். அந்த மனுஷன் அதுக்கப்புறம் சொன்னா, உலகத்துல இதுவரைக்கும் ஒரு பிறவி குருடன் பார்வை அடைந்ததா நாம என்ன சொன்ன? அந்த மனுஷன் எத்தனை பேருக்கு அது தெரியும்? சாப்டர் தெரியுமா? அவன் சொன்னது தெரியுமா? நீங்க அப்படியே லிட்டரலா சொல்லாட்டி கூட பரவாயில்ல, ஒரு ஓரளவாவது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மனுஷன் கண் திறந்த பிறகு, அந்த மனுஷன் பார்வை பெற்ற பிறகு தேவனை பற்றிய சாட்சியை உலகத்திற்கு கொண்டு வரும்போது சொல்றான், இதுவரைக்கும் உலகம் உண்டான நாள்ல இருந்து இதுவரைக்கும் ஒரு குருடன் பார்த்தான்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு அவன் தன்னை கேட்கிற ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி வச்சான். அந்த கேள்வியோடு சொல்றான், இப்படி என் கண்ணை அவர் திறந்திருந்தும் அவர் யாருன்னு நீங்க கேட்கிறீங்களே, இது எனக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு வேற சொல்றான். ஒரு ஆமெனா? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு தேவன் எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாரோ, எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதை செய்வதாக வாக்கு தருகிறாரோ அதற்கு ஆதாரமாய் ஏற்கனவே வேதத்திலும் சரி உலகத்திலும் சரி நடந்திருக்க வேண்டும் என்கிற, எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, அவசியம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாலுமே இல்ல, உண்மையாலுமே தெளிவாத்தான் சொல்றீங்களா? நான் தெளிவா இருக்கிறேன் சாமி.
நான் அதை வாங்கிக்க போறேன் சாமி, நீங்க எப்படின்னு கேட்கிறேன். நல்லா கவனிச்சுக்குங்க. உங்களுக்கு தேவையானது மாத்திரமல்ல, உங்களுக்கு தேவையானது தேவையான அளவுக்கு தருவதற்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. இன்னொருக்கா சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு தேவையான அளவிற்கு தேவன் தருவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் எல்லாம் அப்படியே அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். எனக்கு வேண்டியதை, எனக்கு தேவையானதை எனக்கு வேண்டிய அளவிற்கு தேவன் தருவார். எனக்கு தேவையான அளவிற்கு தேவன். நல்லா நீங்க கவனிக்கணும், நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வேண்டியதை, உங்களுக்கு தேவையானதை இவ்வளவுதான் தருவேன்னு சொல்லுகிறவர் அல்ல. எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அவ்வளவு தேவன் தருவார். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பேதுருவுடைய படகை பத்தி கொஞ்சம் சொல்லப்பா, அவன் வலையை பத்தி கொஞ்சம் சொல்லப்பான்னு எனக்கு ஆண்டு ஒரு தூண்டுதல் தரார். நல்லா நீங்க கவனிங்க. பேதுருவுடைய வலை ஒன்றுதான். நல்லா நீங்க கவனிக்கணும். வலை ஒன்றுதான். அதற்குள் அகப்பட்ட மீன்களுடைய அளவை பற்றி பைபிள் சொல்லுது. 2 படகுகளை நிரப்பலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலை ஒன்றுதான். எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த அற்புதம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு புதிய ரெவலேஷன்ல சபைக்கு தேவன் சொல்றது உங்களுக்கு புரியணும். அவர் கையில் இருக்கிற அந்த நெட்டு ஒண்ணுதான், ஆனா அதுக்குள் வந்து மாட்டின மீன்கள் இருக்குது. அது 2 படகுகளை நிரப்புகிறதா இருக்கிறது. ஆமெனா, ஆமெனா. எல்லாம் சொல்லுங்க. வலை ஒண்ணுதான், அதன் அளவு 2 படகுல சும்மா சோ பண்ற மாதிரி அல்ல. 2 படகை நிரப்புனா நிறைஞ்சு படகு அமிழுகிற அளவிற்கு இருக்கிற. சொல்லுங்களேன். இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்ததுன்னு இப்படி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. இன்னாரும் எந்திரிச்சு 2 குதிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. இதை நான் வெளிநாட்டுக்காரங்கிட்ட, வெள்ளக்காரங்கிட்டயோ நீக்கிறோகிட்டயோ சொல்லியிருந்துன்னு வச்சுக்கீங்களேன், இன்னாரம் உயின்னு விசில் அடிச்சு சேர்ல நின்று கை தட்டி 2 ஆட்டம் போட்டு ஆடி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பரபரன்னு அடிச்சு அப்புறம் அமைதியாகும். நமக்கு ஏன் அது பழிக்கிறது இல்லை, நடக்கிறது இல்லைடா? என்னமோ தெரியல, நம்ம விசுவாசம் அந்த அளவுக்கு. ஹலோ, இருக்கிறீங்களா? கவனிங்க. சகல பரிபூரணமும் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் தேவை என்று நீங்க நினைக்கிறீங்களோ, எதுவெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அதெல்லாம் அவரிடத்துல வாசமாயிருக்கிறது. அதெல்லாம் அவர்கிட்ட நான் உங்களுக்கு இன்னொரு விதமா சொல்றேன், லைவா இருக்குது, ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஆமெனா. இந்த ஃப்ரிட்ஜை பத்தி நாம பேசணும்னா நிறைய பேசலாம். எதை பத்தி? ஃப்ரிட்ஜ் பத்தி. பிரிட்ஜ் அல்ல, ஃப்ரிட்ஜ். அதுலயும் ஒரு மீனிங் இருக்குது. ஃப்ரிட்ஜை பத்தி நான் சொல்றேன், நிறைய சொல்லலாம். விசேஷமா நம்ம உணவு பதார்த்தங்களை, மருந்து பொருட்களை சீக்கிரம் கெட்டுருமோ அப்படி நினைக்கிறதை எல்லாம் பாதுகாத்து வைக்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான் என்ன? ஃப்ரிட்ஜ். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, அதுல சேமிக்கிறத பயன்படுத்துறது, சாப்பிடுறது அவ்வளவு ஆரோக்கியமானது அல்ல. ஏன்? அதுல வைக்கப்படுற எந்த பொருளும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நேரம் ஆக ஆக, நாள் ஆக ஆக அது என்ன செஞ்சுட்டு வருதுன்னு கேட்டீங்கன்னா, கெட்டு கொண்டு வருகிறது. தரம் குறைந்து கொண்டு, அதில் இருக்கிற சத்து அழிந்து கொண்டு வருகிறது. அதுல தேவையில்லாத பாக்டீரியாக்கள், அதுல தேவையில்லாத நுண்கிருமிகள் என்ன செஞ்சுட்டு வருது? ஃபார்ம் ஆயிட்டு வருது. அதனால கண்டுபிடித்தவங்களே சொல்றாங்க, அதை பயன்படுத்துறது அவ்வளவு. இப்போ என் ஆண்டுடைய வார்த்தை கவனிங்க. சகலமும் அவருக்குள்ள இருக்கு. ஆனா வேதம் ரொம்ப அழகா சொல்லுதுங்க, சகலமும் அவருக்குள்ள எப்படி இருக்குதா? 1:19 கொலோசியர். நீங்க வளரலாம், நான் தெளிவா இருக்கிறேன்.
அந்த ஒரு வார்த்தை தான். என்னமா அந்த வார்த்தை? உங்களுக்கு அது புரியணும். பொருள் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி, நல்லா கவனிங்க, கிடங்குல வச்ச மாதிரி, ஒரு சேமிப்பு ஸ்தலத்தில் பதுக்கின மாதிரி, ஏதோ ஒரு டேமேஜ் நிலையிலையோ, ஏதோ ஒரு வகையில் அழிகிற நிலைமையிலையோ, அழுகி போகிற நிலைமையிலையோ, பாக்டீரியாக்கள் அட்டாக் பண்ற நிலைமையிலையோ இருக்கிற மாதிரி தேவன்ட்ட இல்லை. இருக்குது, எதுவும் பழசா இல்லை. இருக்குது, எதுவும் கெட்டு போகல. இருக்குது, எந்த விதத்திலும் அதனுடைய தன்மை, அதனுடைய குவாலிட்டி. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. என்ன அவ்வளவுதானவா? இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். ஏயா இப்பதான் நீர் எதிர்பார்க்கணுமா? அடுத்த வாரம் ஆகாதா? அடுத்த வாரம் பார்க்கறது வேற, இந்த நாள்ல எதிர்பார்க்கிறது. இப்போ வேகமா எனக்கு ஆண்டவர் சொல்ற அப்படியே சில வார்த்தைகளை உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டா தான் எனக்கு ஒரு நிம்மதி வரும். அப்புறம் தான் ஆண்டவர் ஜெபத்துக்குள்ள போக சொல்றாரு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளைய தரலாம்னு நினைச்சு, ஆமா, ஆபிரகாமுக்கு அதை வெளிப்படுத்தினார் பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடியே ஈசாக்கு அவருக்குள்ள இருந்தாரு. ஆமெனா? ஈசாக்கு திடீர்னு வந்தாரா, ஆல்ரெடி இருந்தாரா? ஆபிரகாமுக்கு தான் 100வது வயசுல, ஆபிரகாமுக்கு தான். ஆபிரகாம் அவரை பார்க்கும் போது அவருக்கு வயசு எவ்வளவா இருக்கும்? ஆனா உங்களுக்கு எனக்கும் வேதம் சொல்லுதுங்க, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே ஈசாக்கு உண்டாயிட்டார். ஆமெனா? என்னடா ஈசாக்குக்கு தான் அவ்வளவு மகிமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், ஆட ஜென்மமே உனக்கு அப்படி தாங்கிறாரு. நாம வெளிப்பட்டது என்னவோ, நம்ம தகப்பனுக்கு நம்ம தாய்க்கும் நாம பிறந்த இந்த டிஓபி, இந்த டேட் ஆஃப் பர்த் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னாடியே. நான் உங்களை பார்த்து இப்படி எளிமையா கேட்கிறேன். இங்க சில வயசானதெல்லாம் உட்காந்துட்டு இருக்குது, அதுக்கு வயசாயிருச்சுன்னா பிடிக்காது. நம்ம பிளாக்கி தான் என் பிள்ளைங்க குழந்தையா இருக்கும் போது பேச ஆரம்பிச்ச போது, அக்கா சொல்லுமா, அக்கா சொல்லு, அக்கா சொல்லு செல்ல அப்படிங்க. நான் சொல்லுவேன், போடின்னு சொல்லு அப்படிம்பேன். அக்கான்னு சொன்னா கூட, அக்கான்னு சொன்னா கூட வயசு அதிகமாக தான் இருக்கு. வாடி, ஏண்டி, போடி கலா, வாடி கலான்னு சொல்லு சாமி அப்படிம்பேன். எல்லாம் விளையாட்டா நடந்ததுதான். அவங்க சொல்றது அப்படித்தான், நான் சொன்னதோ பாரு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு பாரு, அப்படித்தானே யோசிக்கிறீங்க. அக்கான்னு சொன்னா கூட வயசு மூத்ததா தான் இருக்கும், அதனால வாடி போடின்னு சொல்லு, இன்னும் ஈஸியா இருக்கும். இங்க சில பேர் பாருங்க, அண்ணானா பிடிக்காது, அப்பானா ஐயானா பிடிக்காது. என்ன ஐயாங்கிற, எனக்கு என்ன அப்படியா வயசாயிடுச்சு அப்படிமா. அண்ணான்னு சொல்லி பாருங்களேன், உன்னை விட நான் சின்னவன் தான் அப்படின்னு. சில பேருக்கு ஸ்லாங்கே அப்படி, சின்ன வயசுக்காரனை கூட அண்ணாம்பாங்க சில ஊர்ல. அது என்ன, அது ஒரு மரியாதை. சார் அப்படிங்கிறது என்ன, அக்காங்கிறது என்ன. 70 வயசு பெரியவர் காய்கறி வித்துட்டு வருவாரு, நீங்க காய்கறி வாங்கறதுக்கு போற ஒரு யங் லேடி, ஒரு 30 வயசு இருக்கிற லேடி போனான்னு வச்சுக்கீங்களேன், இந்தாங்கக்கா அப்படிம்பா. இன்னும் அக்காங்கிற, அது ஒரு மரியாதைக்கு. ஆனா அந்த மரியாதைக்கு சொல்லப்படுற வார்த்தை கூட நம்ம இருதயம் என்ன செய்ய மாட்டேங்குது. உடனே நீங்க சொல்லுவீங்க, எனக்கு அவ்வளவு வயசு ஒன்றும் இல்லை. ஹலோ, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே நீங்களும் நானும் என் ஆண்டவருடைய எண்ணத்தில் இருந்தவர்கள், என் ஆண்டவருடைய மைண்ட்ல இருந்தவர்கள். ஆனா நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த உலகத்துல வெளிப்பட்டு ஆன வருஷம் தான் இப்ப நாம சொல்ற வயசே ஒழிய, ரியலா சொல்ல போனா புரியலையா? ரியலா சொன்னா, நான் வேத கணக்கிலிருந்து சொல்றேன், சுமார் 6000 வருஷம் உலகத்திற்கு, உலகம் தோன்றி உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு 6000 வருஷம் வச்சுக்கீங்களேன். அப்ப நமக்கு 6001 வயசாவது இருக்கும். நான் ஒரு சிம்பிள் கணக்கு தான் சொல்றேன், எக்ஸாக்டா சொல்லல. உலகத்திற்கு 6000 வருஷம்னா அப்ப நமக்கு என்ன வயசு சொல்லுங்களேன்?
உலகத்தை உண்டாக்கிட்டு உன்னை யோசிச்சேங்கிறாரா, உன்னை வச்சுட்டு தாண்டா உலகத்தையே வச்சேங்கிறாரா? உலகம் உருவாவதற்கு முன் என்னை ஆண்டவர் வைத்தார். சொல்லுங்க, உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன் கர்த்தர் என்னை. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போ கணக்கு பார்த்தா நம்ம எல்லாத்துக்கும் எல்லாரும் குறைஞ்சபட்சம் 6000 இயர்ஸ். என்னையா சொல்றீங்க? என்னமா புரியுதா புரியலையா? ரியலா சொன்னா உங்களுக்கு எனக்கு 6000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா பாருங்க, 6000 வருஷம் கிழவனா கிழவையா வைக்கல. I am 47 years old only. எத்தனை பேத்துக்கு புரிகிறது? இந்த உலகத்திலே நான் வெளிப்பட்டு 46 ஆண்டுகள் கடந்திருக்கிறது, அவ்வளவுதான். அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன், ஆண்டவரிடத்துல எதெல்லாம் சேமிச்சிருக்கிறதோ, எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறதோ, எதையெல்லாம் ஆண்டவர் தன்னகத்தை வைத்திருக்கிறாரோ, அது உலகத்திற்கு வெளிப்படுகிற வரைக்கும் பழசா இல்ல, புதுசா தான் இருக்கிறது. சிலருக்கு தான் புரியுது, அதான் ஆமென் அழுத்தமா வந்துகிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆபிரகாமுக்கு ஈசாக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா ஈசாக்கு ஏற்கனவே இருக்கிறார். எங்க எங்க? அவருக்குள். எங்க? அவருக்குள். எப்படி? எப்படி? நல்லா கேளுங்க, எப்படி இருக்கிறார் ஈசாக்கு? நல்லா கவனிக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி உருவத்துல, நீங்க நினைக்கிற மாதிரி அளவுல, நீங்க நினைக்கிற மாதிரி வயசுல அல்ல, தேவனுடைய இமேஜினேஷன்ல, தேவனுடைய கற்பனையில, தேவனுடைய அந்த தன்மையில, தெய்வத்துவத்தின் அடிப்படையில் தேவன் ஈசாக்க வரைஞ்சு வச்சிருக்கிறார். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு எந்த வயசுல, எத்தனாவது வருஷத்துல, எந்த மணி நேரத்துல, எந்த கிழமையில வெளிப்படும் நினைக்கிறாரோ அப்போ ஈசாக்கு ஃப்ரெஷ்ஷா ஜீரோல இருந்து ஆரம்பிப்பார். நான் சொல்றது டே 1 டே 2ன்னு சொல்றேன். ஆனா அவர் ஏற்கனவே. உங்களுக்கு இன்னொரு மாதிரி சொல்றேனே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு குறித்த பைக்கை, ஒரு குறித்த காரை, ஒரு குறித்த ஒரு நன்மையை உங்களுக்கு வச்சிருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஏற்கனவே, அதுவும் ஆல்ரெடி அவருக்குள்ள. சொல்லுங்களேன். எங்க பையன் ஒரு நாள் சொன்னான், சித்தா நீங்க பென்ஸ் கார்ல வர மாதிரி பார்த்தேன் சித்தா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொன்னான். நான் சொன்னேன், பென்ஸ் கார் என்று அவங்க அப்பங்கார்லயே வருவேண்டா அப்படின்னு. கூடவே சொன்னேன், ஆண்டவர் டிசைட் பண்ணியிருந்தா. நீங்க நல்லா கவனிங்க, பென்சில் வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. என் ஆண்டவர் யோசிச்சிருந்தா அவங்க அப்பங்கார்லயே வருவேன்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் உங்களுக்கு சொல்றதை எளிமையா நீங்க விளக்கிங்க. அதுக்கு இலக்கணம் எல்லாம் தேடாதீங்க. அதுக்கு வேற மாதிரி ஆமா நீங்க விளக்கமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு தேவன் எதை தரணும்னு நினைச்சாரோ அதை அந்த மாடல்ல, அந்த இயர்ல, அப்போ உங்களுக்குனே மேக் பண்ணி தேவன் தருவார். ஆமேனா? தம்பி, ஐ எம் சாரி, நான் இதை உலக தோற்றத்துக்கு முன்னாடி உனக்காக வச்சுட்டேன். மகளே, ஐ எம் சாரி, நான் பாரு அப்பவே நான் ஒரு ஆளு உனக்கு ஆகுமே நினைச்சு வச்சுட்டேன்பா அப்படின்னு செல்லாத பணத்தையெல்லாம் தர மாட்டார். எத்தனை பேர் புரியுதா புரியலையா? உங்களுக்கு தேவையான பணம் அவர்கிட்ட இருக்கு. ஆமேனா? 2016 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற 500 ரூபா கொடுத்தா எதுக்காகும்? போன வாரத்தில் சகோதரி பிரேமா அப்ப கொடுத்த உண்டியல் 2 கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப கொடுத்த உண்டியல் நான் ஜெபம் பண்ணி நம்ம செக்ரட்டரி நம்ம ட்ரெஸர்ட்டையும் இதைய உடைச்சு பார்த்து அதை என்ன கணக்குன்னு பார்த்து கணக்கு வைங்க அப்படின்னு. கடைசியா கொஞ்ச நேரமா பம்பிட்டு நின்னார் நம்ம ட்ரெஸரர். என்ன பிரதர் வாங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஐயா அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்போ இருந்த 500 ரூபா ஒன்று இருக்கு. ரொம்ப தாராள பிறகு ஓகே, ஒரு 500 தானே பரவாயில்ல. இப்போ நம்ம ட்ரெஸரருக்கு நம்ம செக்ரட்டரிக்கு எனக்கு என்ன பிரச்சனை? அடப்பாவே, ஒரு 500 ரூபா செல்லாத பணமா போச்சு. என்னங்க
இப்போ நீங்க நல்லா கவனிங்க. அவங்களுக்கு அது தெரியுமா என்னமோ தெரியல. சிஸ்டர் எங்க பிரேமா இருக்கிறீங்களா? அங்க. ஐயோ ஐயா, அப்படியா ஐயா? நான் யோசிக்கிறேன், ஐயா அந்த 500 ரூபாய் இருந்தா எடுத்துட்டு போட்டுக்கீங்க, நான் இன்னொன்னு கொடுத்துறேன். தோத்துறோம். இப்போ நீங்க நான் சொல்றத கவனிங்க, விளங்கிங்க. இவங்க சேர்த்துனது அப்போ இந்த பணம் செல்லாதுன்னு நம்ம கவர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் முழுசா நம்புறேன் யுவர் ஆனர். பாரு, செல்லாத நோட்டை கொண்டு வந்து போட்டு கொடுக்கிறா பாரு, சொல்லவே மாட்டேன். அவங்க அப்ப போட்டதுதான், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். அவங்க அந்த பணம் நடைமுறையில் இருக்கும்போது, செல்லத்தக்கதா இருக்கும்போது, நம்ம கவர்மெண்ட் அதை அங்கீகரிச்சிருக்கும் போது, அவங்களுக்கு இருந்த வெகு பிரயாசத்துல, வெகு முயற்சியில, வெகு அர்ப்பணிப்போடு, விசுவாசத்தோடு இது ஆலயத்திற்கு ஒரு காரியத்துக்கு பயன்படணும் போட்டு இருந்திருக்கிறாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஆனா அவங்க காலதாமதமா கொடுத்ததுனால ஐ எம் சாரி யுவர் ஆனர், அது செல்லாம போயிடுச்சு. வேற ஐயா புது வருஷ ஆராதனையில என்ன ஜோரா ஏத்தி விட்டுட்டாரு. இல்ல, செய்திக்கு ஆதாரமா சொல்லிட்டு இருக்கிறேன். 2016 வருஷம் அந்த குறித்த காலத்துல அவங்க செலுத்தி இருந்ததை முன்கூட்டியே கொண்டு வந்து கொடுத்திருந்தாங்கன்னா, 2016 கொடுத்திருந்தாங்கன்னா, அந்த 500 ரூபாய் எனக்கும் நஷ்டம் இல்லை, அவங்களுக்கு நஷ்டம் இல்லை, ஊழியத்திற்கும் நஷ்டம் இல்லை. ஆடவம்பே, இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் நாம சேமிச்சு நம்ம பிள்ளைக்காகவும் பேரனுக்காகவும் பேத்திக்காகவும் அவங்களுக்காக இவங்களுக்காக நாம பிளான் பண்றதெல்லாம், நம்ம பிளான் எல்லாம் ஒரு காலத்துல அதுக்காக சொல்ல வந்த யுவர் ஆனர். ஆனா நம்மால் இருக்கிறாரே, அவர் எல்லாத்தையுமே சேமிக்கிறார், நமக்காக எல்லாத்தையுமே உருவாக்கி இருக்கிறார், அவர் ஏற்கனவே பிளான் பண்ணி இருக்கிறார். ஆனா அதுல ஒண்ணு கூட என்ன செய்வதில்லைனா பழசாவதே இல்லை. நமக்கு தரும்போது ஃப்ரெஷ்ஷாக தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்ப சொல்லுவேன், அந்த 500 ஆண்டவர் புதுசா மாத்த மாட்டார். ஆனா எனக்கு தரணுன்னு எதையெல்லாம் வச்சிருந்தாரோ, உங்களுக்கு தரணுன்னு எதையெல்லாம் வச்சிருந்தாரோ, அதை தருகிற காலத்துல உங்களுக்கு என்ன வயசானாலும், உனக்கு வயசு 80 ஆயிடுச்சு, உனக்கு வயசு 100 ஆயிடுச்சுக்காக உங்களுக்கு தரப்போற ஈசாக்குக்கு 45 வயசுல தரமாட்டாரு. அந்த பேபிய நியூ பார்னா தான் தேவன் தருவார். விளைவிக்கிறீங்களா இல்லையா? சகரியாவுக்கு ஆண்டவர் புள்ள தருவேன்னு சொல்லிட்டார். உனக்கு நான் ஒரு குமாரனே. நான் யோசிப்பேன், சகரியா ஊழியக்காரர் கில்லாடி மனுஷன். நல்லா நீங்க கவனிங்க, விசுவாசிக்கிறதுக்கு தான் அந்த மனுஷனுக்கு முடியலையே, வேண்டாம் ஆண்டவரே அப்படி சொல்ல முடியல, தெரியுமா? கவனிக்கிறீங்களா இல்லையா? சகரியாவுக்கு ஆண்டவர் சொல்றது நம்பத்தான் முடியலையே ஒழிய, எத்தனை பேருக்கு இப்ப ரெவலேஷன் வருது? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு செய்யும் போது ஆபிரகாமால அதைய கொஞ்சம் நம்பத்தான் முடியலையே ஒழிய, எனக்கு வயசு ஆயிடுச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்ல எத்தனை பேர் அதை கவனிக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு விளங்கணும். நம்பத்தான் முடியல, வேண்டாம் என்று அவர்களால சொல்ல முடியல. நீங்க நல்லா கவனிங்க, அதை நம்ப முடியல, ஆனா வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்ல முடியல. என் அன்பு தேவ பிள்ளையே, நம்ப முடியல அப்படிங்கறத கூட ஆண்டவர் ஏற்றுக்கிறாரு, வேண்டான்னு சொல்றத ஆண்டவர் ஏத்துக்க மாட்டார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு என் ஆண்டவர் வாக்கு பண்றது எல்லாம் உங்களால நம்ப முடியலனா கூட பரவாயில்ல, என் ஆண்டவர் பொறுத்துக்குவாரு. ஆனா வேண்டாம்னு மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க. இருக்கிறீங்களா என்ன? சகரியாவுக்கு ஆண்டவர் ஒரு குமாரனை வச்சிருக்கிறார். இப்ப நாம சொன்னா வச்சிருந்தார் அப்படித்தான் சொல்லணும், இல்லையா? சகரியாவுக்கு சொல்லும் போது சொன்னா எப்படி சொல்லலாம்? வச்சிருந்தாரு, வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட குமாரன்? பைபிள் சொல்லுதுங்க, பைபிள் சொல்லுது எப்படிப்பட்ட குமாரனை வச்சிருக்கிறாருன்னா, ஸ்திரீகளிடத்துல பிறந்தவர்களையே
சொல்லுங்க. இந்த உலகத்துல அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை கோடி பெண்கள் பெற்றெடுத்தாங்களோ அத்தனை கோடி பெண்களுக்குள்ள பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளை கம்பேர் பண்ணுனா இந்த எலிசபெத் அம்மா பெற்றெடுக்க போற பிள்ளை தான் கிரேட். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். இத கர்த்தர் இடையில பிளான் பண்ணார் நினைச்சுக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்றது விளங்கணும். இதெல்லாம் எப்ப தீர்மானிக்கப்பட்டது? இது எப்ப முன்குறிக்கப்பட்டது? இது எப்ப யோசிக்கப்பட்டது? இது எப்ப தேவனால முடிவு செய்யப்பட்டது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேனே, அப்பவே. சகரியா, நான் உனக்கு இளமை காலத்துல கொடுக்கலாம்னு யோசித்தேன். இப்ப பாரு, ஒரு பிரச்சனை, உனக்கு வயசாயிடுச்சு, உன் மனைவிக்கும். அதனால நான் அதை கொஞ்சம் மாத்தி அப்படின்னாரா? சொல்லுங்க. இந்த ஆளுக்கு விசுவாசிக்க முடியாம ஆண்டவர் அவர் ஊமை வேற ஆக்கி விட்டுட்டாரு. நான் உனக்கு சொன்னதை செய்வேன்பா, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவோம்பா, அது நடக்கிற வரைக்கும் உனக்கு அடையாளம் நீ ஊமையாயிருப்பப்பா. ஆமேனா? இப்படி வேற பண்ணி விட்டுட்டாரு. நீங்க நல்லா கவனிங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு தேவன் வச்சிருந்த குவாலிட்டியில கொஞ்சத்தை கூட தேவன் குறைக்கவே இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? என் அன்பு தேவ பிள்ளையே, எத்தனை வயசுக்கு அப்புறம் எந்த வயசுல உங்களுக்கு எதை தரணும்னு தேவன் பிளான் பண்ணாரோ அதுல ஒரு மகிமை கூட, கொஞ்சம் மகிமை கூட குறையாம அந்த டேட்ல அந்த மாடல்ல அப்போ உங்களுக்கு எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஃப்ரெஷ்ஷா கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா சகல பரிபூரணமும், எல்லாரும் சொல்லுங்க, சகல பரிபூரணம், எனக்கு வேண்டிய எல்லா பரிபூரணமும். சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு வேண்டிய எல்லா பரிபூரணமும், எனக்கு தேவையான சகல பரிபூரணமும். யாரோ யோசிக்கிறத கர்த்தர் எனக்கு சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு ஊனமான ஒரு பிள்ளைக்கோ ஒரு பையனுக்கோ வாழ்க்கை துணையை தேடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். என்ன மாதிரி வாழ்க்கை துணை பார்க்கலாம்? இருக்கிறீங்களா? ஒரு உறுப்புல ஒச்சம் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு பூரணமான மனுஷன் வரணுங்கிற தாட் அவங்களுக்கு வராது, சான்ஸே இல்ல. அப்படியும் தாண்டி இல்ல அப்படின்னான்னு வச்சுக்கீங்களேன், ரெண்டு இடிச்சு சொல்லுவாங்க. நீ உன்ற கண்டிஷனை சொல்லுவாங்க தானே? சொல்லுவாங்களே இல்லையா? எங்க தூரத்து சொந்தத்துல ஒரு அக்காவுக்கு ரொம்ப வயசாகி போச்சு. அப்புறம் அது ஒரு மாதிரி நிரப்பாளியாட்டு இருக்கும். அப்படின்னு என்ன, அந்த ஒட்டடை கம்பு மாதிரி இருக்கும், கொத்தவரக்காய் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கல்யாணம்னு கேள்விப்பட்டோம். இப்போ அது செத்து போச்சு, அது இல்லை இப்போ. ஆமா, அப்போ நான் சின்ன பையன், எனக்கு ஒரு 12-13 வயசு இருக்குன்னு வைங்களேன். அப்புறம் அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமான்னு கேள்விப்பட்டு நாங்கள் ஊருக்கு போய் பார்க்கலான்னு போனால் அதுக்கு ஊருக்கு போன மாப்பிள்ளை இப்படி சாரை காட்டிட்டு இருக்கிறாரு. நான் ரொம்ப நக்கல் நையாண்டியெல்லாம் இப்போ பயங்கரமாக பண்ணுவேன். நான் உங்கள் வீட்டுக்காரர் வாயில் பேச மாட்டாரா, எல்லாமே இப்படின்னு தான் இருப்பாரான. அதுக்கு வெக்கம் வந்து போடா, அவருக்கு பேச்சு வராது. பேசாதா பெப்பரக்காவா அப்படின்னு. எங்க வீட்டுல இருந்து ஒரு பெரியவங்க என்னை ஒரு போடு போட்டுட்டா, சும்மாறா, அவளுக்கு கல்யாணமானது கவனிக்கிறீங்களா இல்ல? அவளுக்கு இந்த மாப்பிள்ளையாவது வந்துச்சு, கம்முன்னு இரு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இன்னொன்னு சொன்னாதான் புரியும். கல்யாணமாகி வாழ்க்கை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, வாழ்க்கை பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைக்கு மறு கல்யாணம் பண்ணுனா எப்படி பார்ப்பாங்க? செகண்ட் ஹேண்ட்ல பார்ப்பாங்களா, ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல பார்ப்பாங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் என்ன ஆயிடும்? நாம ஃப்ரெஷ்ஷா பார்க்கறதுக்கு நம்மால் என்ன
என்னதான் புதுசுனால மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிருது. எப்படி? சில பேர் மட்டும் தெளிவா கேட்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாலுமே உங்களை இந்த வருஷத்துல கர்த்தர் நிரப்ப போறாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, உங்க சிந்தைய மாத்துங்க, உங்க தாட்டை மாத்துங்க ஐயா. நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் உங்களுக்கு என் ஆண்டவர் தரப்போற லெவல் ஸ்பீடு பத்தல, சத்தம் கூட பத்தல. நான் கேட்கும் போது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு என் ஆண்டவர் தரப்போற லெவலோ வேற. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்குங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை பற்றி நினைக்கிறவர் என் ஆண்டவர் அல்ல. உங்கள் உறவுகள் உங்களை பற்றி நினைக்கிற மாதிரி என் ஆண்டவர் நினைக்கிறவர் அல்ல. உங்களை சூழ்ந்திருக்கிற, உங்களை சுற்றி இருக்கிற உலகம் நினைக்கிற மாதிரி உங்களை பற்றி நினைக்கிறவர். இருக்கிறீங்களா என்ன? இருக்கிறீங்களா என்ன? என் ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் எதை குறித்தேனோ அதை தருவேன். உனக்கு நான் எதை டிசைட் பண்ணணும்னோ அதை தருவேன். வயசாயிடுச்சுங்கிறதுக்காக மாற்ற மாட்டேன். நீ வெக்கப்படுறீங்கிறதுக்காக மாற்ற மாட்டேன். நீ விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்கிறதுக்காக சொல்லுங்க. அதைத்தான் யோபு ரொம்ப அழகா சொன்னார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இப்படி சொன்னா சில பேர் யோசிக்கிறீங்க, மரணத்தை எனக்கு குறித்ததுலாம் இல்லை. சில பேர் அப்படிதான். நிறைய பேருக்கு அந்த வசனம் எப்படி பதிஞ்சிருக்குது? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். இருங்க இருங்க இருங்க, அப்புறம் பாடுங்க. இந்த எனக்கு குறித்ததை நீங்க எதை சொல்றீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நிறைய நீங்க என்னமோ டிராமா பண்றீங்க. நிறைய பேருடைய மைண்ட்ல எனக்கு குறிச்சதுன்னு அவங்க எதை தெரியுமா நினைக்கிறாங்க? மரண நாள நினைக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்க மரிக்கிறதை மட்டுமல்ல, நீங்கள் மரிக்கிறதை மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே நீங்க அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையுமே என் ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய மக்களே, நல்லா கவனிச்சுக்குங்க. சகல பரிபூரணமும், என்ன? சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அந்த வார்த்தையை என்னமோ பண்ணுது. திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தை அவ்வளவு ஜீவனுள்ள வார்த்தை. உங்களுக்கு தேவன் எதை தரணும்னு வச்சிருக்கிறாரோ அதை கர்த்தர் லைவ்ல வச்சிருக்கிறார். சொல்லுங்க, அதை கர்த்தர் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிறாரு. உங்ககிட்ட வரும்போதுதான் டே 1 அப்படின்னு ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட வரும்போது அது இப்போ நல்லா கவனிங்களேன், நல்லா கேளுங்களேன். எங்க அப்பா ஒரு காலத்துல அவருக்கு ஒரு வண்டி ஒன்று அவர் வாங்கினார், அவருக்கு கிடைச்சது. அதை நான் படிச்ச காலத்துல படிச்சுட்டு இருந்த போது எனக்கு கொடுத்துட்டார், ஓட்டிட்டு போட அப்படின்ட்டார். அந்த காலத்துல கேஎஸ்சி ஸ்கூல்ல போய் வண்டியில 2 வீலர்ல போய் இறங்குற ஒரே ஸ்டூடெண்ட் நான் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்க கூட படிக்கிறவனெல்லாம் பெருசா பேசிக்கிறான். இவங்க அப்பா, எங்க அப்பா என்ன ஆளுன்னு எனக்கு தான் தெரியும். அந்த வண்டியில போறதை வச்சு எல்லாரும் எல்லாம் பெரிய இடத்து பையன் என்ன நினைச்சிட்டான் சொல்லுங்க. அவன் என்னமோ மாதிரி நினைச்சிட்டான், எங்க கூட படிச்சனால உங்க அப்பா அப்படின்னு. சில பேர் அப்படித்தான். நீங்க போட்டுட்டு போற ட்ரெஸ்ஸை வச்சு, போட்டுட்டு போற செருப்பை வச்சு, நீங்க பயன்படுத்துற பேனா வச்சு உங்க அப்பாவை, உங்க தாத்தனை பெருசா பேசிட்டு இருப்பான். அது எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனா பரம தகப்பனும் உண்மையாலுமே சொல்றேன், பெரியவர் என் தேவன். சொல்லுங்க எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் தேவன் உண்மையாகவே பெரியவர். நான் நம்பினவர் உண்மையாகவே பெரியவர். என்னை அழைத்திருக்கிறவர் உண்மையாகவே, என்னை அபிஷேகித்தவர் உண்மையாகவே, என்னை பேர் சொல்லி கூப்பிட்டவர் உண்மையாகவே பெரியவர். எனக்கு ஓல்டு மாடலை அல்ல, ஆமா ஓல்டு ஃபேஷனை அல்ல, எனக்கு கடந்த காலத்துல பழையதாகி போகிவிட்ட மகளே, சாரி என்ன மன்னிச்சுக்க, ஃப்ரெஷ் தான், ஆனா மாடல் தான். சொல்லுங்க, மாடல் தான்,
ஆனால் இது ஒரு நாள் கூட நான் ஓட்டினதே இல்லை, இதை நான் யாருக்கும் கொடுத்ததே இல்லை, உன்னுடைய போதாத காலம், இது அவுட் ஆஃப் மாடல், பரவாயில்ல வச்சுக்கோ அப்படிலாம் சொல்ல மாட்டார். இருக்கிறீங்களா? என்ன சகல பரிபூரணமும். அப்ப என்ன, எங்கிட்ட வர வரைக்கும் அந்த மாடல் என்ன செய்யறதே இல்லை. எனக்கு அது வருகிற வரைக்கும் உலகத்திற்கு அது யாருக்குமே அது. ஆனா ஏற்கனவே என் ஆண்டவர், சொல்லுங்களேன், ஏற்கனவே என் ஆண்டவர் வச்சிருந்தார். அது என்னிடத்தில் வரும்போது புதியதாகவே வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு தர கிருபையை கூட அவர் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டாரு. என்ன, இன்னைக்கு டே 24ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. இந்த 24th ஃபர்ஸ்ட் டேல உங்களுக்கு என்ன கிருபைங்கிறத அப்பவே டிசைட் பண்ணி அப்பவே அனுப்பிட்டார். ஆனா ஒரு காரியத்தை நீங்க விளைவிக்கீங்க, அது இன்னைக்கு தான் ரிவீல் ஆச்சு, இப்பதான் உங்ககிட்ட வருது, அது இப்ப புதுசா வந்திருக்கிறது. பைபிள்ல தீர்க்கதரிசி ரொம்ப அழகா சொல்றாரு, காலை தோறும் அவருடைய கிருபை என்ன 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 ரொம்ப முக்கறான்டா, ரொம்ப கத்துறான்டா, ரொம்ப படுறான்டா, ரொம்ப போராடுறான்டா, கொடுத்துடலான்டா அப்படின்னு இன்னைக்கு டிசைட் பண்ணி இன்னைக்கு கொடுக்கல. நல்லா நீங்க கவனிச்சுக்கங்க. இந்த நாள்ல போராடிட்டு இருப்பான், இந்த நாள்ல அழுவான், இந்த நாள்ல கதறுவான், இந்த நாள்ல கர்த்தாவேம்மா. ஆனா அவருக்கு முன்னாடியே தெரியும் அது அவனுக்கு அன்னைக்கு தேவைப்படும், அனுப்பிடு. நம்ம கிட்ட வரும்போதுதான் அது அண்டாவா குண்டாவா யானையா பூனையானே தெரியும். ஆனா அவர் ஏற்கனவே அனுப்பிட்டார். அது பழையதாக அல்ல, என்னிடத்தில் வரும்போது அது புதியதாக வெளிப்படுகிறது. எத்தனை பேருக்கு இந்த ரெவலேஷன் வருது? இப்போ நீங்க எதுக்காகவெல்லாம் ஆண்டுகிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க, எதையெல்லாம் ஆண்டுகிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க நம்புங்க, அது என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. நான் கேட்பது, நான் விரும்புகிறது, நான் விசுவாசித்திருப்பது, நான் யோசிப்பது நெசமா, உண்மையா? போன வருஷம் ஒரு மீட்டிங்ல இருந்தேன், கவனிங்களேன். போன வருஷம் ஒரு மீட்டிங்ல இருந்தேன். ஒரு புருஷனும் மனைவி என்னை பார்க்கறதுக்கு தனியா வந்திருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு. அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள தனியா சந்திக்கும் போது அவங்க சொன்னாங்க, உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேசணும். பர்சனலாவா? பேசலாமே அப்படின்ட்டு என்னுடைய ரூமுக்குள்ள அவங்கள வர சொல்லிட்டு, என்ன பேசுறீங்க பேசுங்க. அவங்க 2 பேரும் சொன்னாங்க, எங்களுக்கு குழந்தை இல்லை. நான் சொன்னேன், அப்படியா, இதுதான் பர்சனலா அப்படின்னு. அதான் பர்சனல். நான் சொன்னேன், இது பர்சனல் அல்ல, இது கேஷுவல் அப்படின்னு. இருக்கிறீங்களா? என்ன இது இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை, நீங்க ஒன்றும் கவலையப்பட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டே வரும்போது அவங்க டக்குன்னு கேட்டேன், உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்னு கேட்டேன். 2 பேர் இப்படி, நான் அப்படி கேட்பேனே, அவங்க என்ன செய்யல, உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்னு கேட்டேன். புருஷனும் மனைவி அர்த்தமா பார்த்துக்கிறாங்க, என்ன குழந்தை இப்படி கேட்குறாரு, என்னமோ நான் பாக்கெட்டில் வச்சுட்டு கொடுக்குற மாதிரி. இப்போ அவங்க 2 பேரும் அப்படித்தான் யோசிக்கிறாங்க, என்ன என்ன குழந்தைன்னு சொல்றது. நான் சொன்ன ஐடியா இல்லையா அப்படின்னு அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல பரவாயில்ல. என்னைக்காவது உங்க குழந்தையினுடைய தோற்றத்தை, உருவத்தை, உங்க குழந்தையினுடைய கலரை, உங்க குழந்தையினுடைய அப்படி நிறைய அம்சங்களுக்கு இருக்குது இல்லையா, அப்படி ஏதாவது யோசிச்சது உண்டா அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் பதிலே, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், நீங்க நல்லவனோ கெட்டவனோ எல்லாரும் நினைக்கிறதுன்னு அவன் என்னை மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு பிறந்த பிள்ளை, ஆமா பிறந்த நாள்லயே பார்க்க வந்தவன் 4 பேர் இது பார்த்தா உன்னையாட்டவே இருக்குதுன்னு சொல்லிட்டானா, அன்னைக்கு உள்ளுக்குள்ள எறிகிற கம்பி மத்தாப்பு இருக்குது பாருங்க, பரபர பரபரன்னு எரிஞ்சிட்டே இருக்கும். மாத்தி கீர்த்தி பொண்டாட்டியாடுன்னு சொல்லிட்டா பிடிக்கவே பிடிக்காது. மாத்தி கீர்த்தி புருஷனாட்டு அதுல மாமனார் மாதிரிட்டா போச்சு பம்பு, வேற ஒண்ணுமே. பொய்யினாச்சுக்காவது வந்தவன் 4 பேர் நம்மகிட்ட என்ன சொல்லணும், அப்படியே உன்னை எங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டான்னு வச்சுக்கிங்களேன், அன்னைக்கு தூக்கமே வராது, அன்னைக்கு சோறே. நல்லவனும் அப்படித்தான் யோசிக்கிறான், கெட்டவனும். சரி, இப்போ நான் கேட்குறேன், இவங்ககிட்ட நான் 2 கேள்வி கேட்டேன். ஒன்று, உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்னு கேட்டேன், பதில் அப்படின்னாங்க.
சரி எந்த மாதிரியாவது யோசித்து கேட்டா அதுக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது, அப்போ உனக்கு இன்னும் லேட் ஆகும். என்ன குழந்தை வேலுக்கிற ஐடியாவும் இல்ல. ஹலோ, சீக்கிரம் சொல்லிருங்க. என்ன குழந்தை வேணுங்கிற ஐடியாவும் இல்ல, எப்படி குழந்தை வேணுங்கிற. அப்ப அவங்ககிட்ட நான் சொல்ல முடியல, நான் எனக்குள்ளேயே நினைச்சா உனக்கு லேட் ஆகும், போயிட்டு வா. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு வேதத்திலிருந்து அதுக்கு ஆதாரம் சொன்னா தானே இப்போ உங்களுக்கு புரியும். பாருங்களேன், அன்னால் ஒரு காலத்துல ஜெபிக்க ஆலயத்துக்கு வந்தவ சொல்றா, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும். புரிஞ்சுதா புரியலையா? அவ அற்புதத்தை என்ன பண்ணிட்டா? டிசைட் பண்ணிட்டா. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன், டிசைடிங் அத்தாரிட்டி தான். நாம டிசைடிங் அத்தாரிட்டி என் ஆண்டவர். நீ தீர்மானம் பண்ணு, என் ஆண்டவர் அதை பூரணப்படுத்துவார். இருக்கிறீங்களா? என்ன என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நான் ஏதோ குழந்தைக்காக மட்டும் சொல்ல நினைக்காதீங்க. கர்த்தரிடத்தில் நீங்கள் எதிர்நோக்குகிற எந்த நன்மையையும் விசுவாச கண்களால் நீங்க பார்க்க ஆரம்பியுங்கள். அல்லேலூயா. ஒரு அம்மா குழந்தை 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 குழந்தைன்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்துட்டு கடைசியில அந்த அம்மாவுக்கு ரொம்ப முத்திருச்சு. குழந்தை ஆசை சொல்றேன், ரொம்ப முத்திருச்சு. முத்துறதுக்கு அப்புறம் வீட்டுல தொட்டல் கட்டிக்கிட்டா. அல்லேலூயா. தொட்டல் கட்டிக்கிட்டா. பெண் குழந்தைக்குரிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வைக்க ஆரம்பிச்சுட்டா. பொம்பளை குழந்தைகள் விளையாடுற, பெண் குழந்தைகள் விளையாடுற டாய்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா. ஆமா, எல்லாரும் பார்த்தா 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 பார்க்கிறவங்கள ரகசியமா பார்வையிலையும் சாடையிலையும் பேசிக்கிறாங்க. அவளுக்கு இவளுக்கு பைத்தியமெல்லாம் இல்ல, விசுவாசம் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. எனக்கு தேவன் குழந்தைய தர போறார். எந்த குழந்தையை தான் தர போறாரு? சோ அந்த பெண் குழந்தைக்கு நான் போட்டு ஆட்டி தூங்க வைக்கிறதுக்கு தொட்டல் கட்டி இருக்கிறேன். ஆமென். அந்த பெண் குழந்தைக்கு நான் ட்ரெஸ் இப்பவே, அந்த குழந்தை விளையாடுறதுக்கு டாய்ஸ் இப்பவே. சொல்லுங்களேன். இப்போ இந்த 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 குழந்தை இல்லாத அவளை பார்த்துட்டு இருந்த உலகம், சொந்த பந்தம், குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லை, நம்ம பைத்தியமே ஆயிட்டா அப்படின்னு பேசிச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பரலோகம் இப்போ ஐயோ இவளுக்கு குழந்தை கொடுக்கணுமே, இவளுக்கு பிள்ளையாத்தான் கொடுக்கணுமே, அவள் இழைக்கிற மாதிரி கொடுக்கணுமே, இப்போ பரலோகம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு அவளுக்காக. என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் விசுவாசிப்பதை இந்த உலகம் பைத்தியம் என்று சொல்லும், பரலோகமோ அதை விசுவாசம் என்று சொல்லும். உலகம் அது நடக்காதுன்னு சொல்லும், பரலோகம் நடக்கும் என்று சொல்லும். ஏனென்றால் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் என் ஆண்டவர் ஏற்கனவே அவருக்குள் வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போது அதை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆபிரகாம கற்பனை பண்ண சொல்றாரு என் ஆண்டவர். வெளியே வா, எங்க கூட்டிட்டு வராரு? நான் யோசிக்கிற, வீட்டுக்குள்ள படுக்க வச்சுட்டா வானத்தை பாரு, நட்சத்திரத்தை நின்று இருப்பாரு. நிச்சயமா வாய்ப்பே. நம்ம வீட்லயாவது ஓட்டுல ஒரு ஓடு கண்ணாடி ஓடு, ஒரு ஓடு கண்ணாடி ஓடு. ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து நான் கேட்கிறேன், ஒரு ஓடாவது கண்ணாடி ஓடு இருக்கும். படுத்துக்கிட்டு கண்ணாடியில் ஏதோ ஒன்று ரெண்டு. அவங்க காலத்து வீடெல்லாம் கூடாரம், அவங்க காலத்து வீடெல்லாம். நான் கேட்கிற, சைடில் வேணா பலகணி இருந்திருக்குமே ஒழிய மேல ஒரு கணியும் இருந்திருக்காது. நிச்சயமா நான் நம்புறேன், ஆண்டவர் ஆபிரகாம வானத்தை பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால். நான் நம்புறேன் ஆபிரகாம் 1 2 3 4 அப்படின்ட்டு அப்புறம் கடைசியில அப்படின்ட்டு இருப்பார். என் ஆண்டவர் என்ன அப்படின்னா இருப்பார், எனக்கு கணக்கே தெரியலீங்க ஆண்டவரே, என் கணக்கில் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு சொல்லி இருப்பார்னு வச்சுக்கீங்களேன். சொல்லிட்டு ஒரு வழி வளைஞ்சிருந்திருப்பார். ஆண்டவர் சொல்லிப்பார், ஆண்டவர் இதெல்லாம் அவர் வழியை வச்சு அவரை அப்படியெல்லாம் திக்குமுக்கு ஆட வச்சுட்டு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி அந்த அளவுக்கு இருக்கும். இருக்கிறீங்களா? என்ன நான் முதல்ல சொன்ன டிசைடு பண்ணுங்க. அடுத்தது, நீங்களே உங்க அற்புதத்திற்கு இருக்க வேண்டிய மகிமைய சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இமாஜின் பண்ணுங்க. சொல்லுங்க, நீங்க இமாஜின்ல, நீங்க உங்களுடைய கற்பனையில, நீங்க உங்க மனதுல, உங்க மைண்ட்ல நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. நீங்க அதை திங்க் பண்ண ஆரம்பிங்க. நீங்க திங்க் பண்ணுங்க, என் ஆண்டவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவார். நம்புறீங்களா என் அன்பு தேவ பிள்ளைகளே? அதைத்தான் எலிசா அந்த காலத்துல சொன்னாரு, வாய்க்கால வெட்டுங்க. என்ன வாய்க்கால வெட்டுங்க, காத்து வர போறது இல்ல.
காத்து வரும்போது மழைக்கு முன்னால அதுக்கு பேர் வாடை காற்றுன்னு பேர். அப்படின்னா வடக்கிலிருந்து வருகிற காற்றுன்னு பேர். ஒரு மனமும் வரும், மனமும் வரும். காத்து எங்கிருந்து வரும்? இப்படி வரும். வடக்க நான் நிக்கிறதுன்னு சொன்னா இப்படி வரும். அப்ப நாம புரிஞ்சுக்கலாம் என்ன வரப்போகுது. தீர்க்கதரிசி சொல்றாரு, காத்தையும் பார்க்க மாட்டீங்க, வாடக்காத்து மழை வரப்போகுது, வாசம் அது இது வடக்க தெக்க ஒண்ணுமே இருக்காது. ஆனா நீ வெற்ற வாய்க்கால். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களையும் என்னையும் உலக மனிதர்களைப் போல பார்க்கவும் பேசவும் சிந்திக்க வைக்கல, நம்மளை அவருடைய பிள்ளைகளைப் போல பார்க்க வைக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளைகளாக யோசிக்க வைக்க சொல்றார். நம்மை அவருடையவர்களாக நினைக்க சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சகல பரிபூரணமும் அவரிடத்தில். இந்த புதிய வருஷத்துல விசுவாசத்துல கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஒரு படி மேல வந்துடணும். நான் ரொம்ப குறைவா ஆசைப்படுறேன், ஒரு படியாவது மேல வாங்க. என்னங்க, இப்படி விடத்தலைக்கு நிக்கிறவங்க இப்படியாவது ஏறுங்கிற, முடிஞ்சா அப்படியாவது போங்கிற. இருக்கிறீங்களா என்ன? என் அன்பு தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் 23ஆம் ஆண்டு வரைக்கும் விசுவாசம் சொல்லி போகவும் வரவும், அப்பப்போ பறக்க விட்டுக்கிட்டு, அப்பப்போ எங்கேயா தூக்கி எறிஞ்சுக்கிட்டு, அப்பப்போ குப்புறக்க வந்துக்கிட்டு, புரியும் நினைக்கிறேன், அப்பப்போ எங்கேயோ உருண்டு போட்டுலாம் கிடந்தீங்களே. இனி முடிவு பண்ணுங்க, நான் அதுல அல்ல, தேவனுடைய நேசத்திலே மயங்கி இருப்பேன். தீர்மானம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் அதுல அல்ல. நான் சொல்றது புரியுறவங்களுக்கு புரியும். நான் அதுல அல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. இனி நான் அதை தேட மாட்டேன், இனி நான் கர்த்தரை தேடுவேன். இனி நான் கர்த்தரை சொல்லுங்க. இனி நான் கர்த்தரை. நான் இப்படி சொல்லும் போது இன்னொரு வெளிப்பாடு வருதுங்க. ஆமா, யாக்கோபுடைய சம்சாரம் லேயாள் இருந்தாலே, அந்த அம்மா ஒவ்வொரு பிள்ளையா பெத்து போடும் போது, இனியாவது புருஷன் என் மேல அன்பா இருப்பாரு, இனியாவது என் புருஷன் என் மேல கன்சனா இருப்பாரு, இனியாவது என் புருஷன் கொஞ்சம் என் மேல. யூதா பிறக்கிற வரைக்கும் அந்த ஐடியா இருந்துச்சு. யூதா பிறக்கும் போது ஐடியா மாறிடுச்சு. இனி நான் கர்த்தரை துதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா தீர்மானிச்சா ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு, சாகர வரைக்கும் நீ அவ கூட தானே குப்பை கொட்ட போறேன். இருக்கிறீங்களா என்ன? நல்லா நீங்க கவனிக்கணும். அந்த எண்ணம் அந்த அம்மாவுக்கு வர்றதுக்கு 4 புள்ள பெக்க வேண்டியதா இருந்துச்சு. நான் அடிக்கடி யோசிப்பேன், இல்லையால் நீ ரொம்ப டிலே பண்ணிட்டமா, நீ ரூபனை பெத்த போதே சொல்லி இருந்திருக்கணும். என்ன சொல்லி இருந்திருக்கணும்? அப்படின்னா ரூபன்கிற பேரை மாத்தி அவனுக்கு என்னன்னு வச்சிருந்திருக்கணும்? முதல் பையனுக்கு என்ன பேர் வச்சிருந்திருக்கணும்? சொல்லுங்களேன் அன்பு தேவ பிள்ளைகளே. எத்தனை பேருக்கு இந்த புத்தாண்டினுடைய இந்த ஆரம்ப பகுதியில் ரெவலேஷன் வருதுன்னு தெரியல. அதுக்கு 5 பிள்ளையா ஆக வேண்டியதா இருந்துச்சு. 4 பெக்கிற வரைக்கும் இனியாவது இருந்தா 5 முடிவு பண்ணிட்டா, இனி நான் ஆண்டவரை துதிப்பேன். போயா, நீ நேசிச்சாலும் சரி, நீ அக்கறையா இருந்தாலும் சரி, நீ எனக்கு இணக்கமா இருந்தாலும் சரி, நான் இனி என்ன செய்ய போறேன்? நான் இனி ஆண்டவரை ஆராதிக்க போறேன். இனி நான் ஆண்டவரை நம்பி இருக்க போறேன். அல்லேலூயா. தாவீது ரொம்ப அழகா அநேக இடத்துல சொல்லுவார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தையினுடைய அறிக்கையெல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. மற்றவங்க என்னென்னமோ செய்யறாங்க, ஆனா நான் என்ன பண்றேன்? மற்றவங்க எதையோ நம்புறாங்க, ஆனா நான் என்ன பண்றேன்? சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குகிறது? நீங்க உங்க வாழ்க்கையில எல்லா பரிபூரணத்தையும் தனக்குள் வைத்திருக்கிற தேவனை மட்டும் கொண்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க அண்டாவையும் வாங்க வேண்டாம், குண்டாவையும் வாங்க வேண்டாம், இடத்தையும் வாங்க வேண்டாம், ஆமா சொத்தையும் சேர்க்க வேண்டாம். நீங்க ஆண்டவரை மட்டும் கொண்டு வாங்க. உங்களுக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் வேண்டிய காலத்தில் என் ஆண்டவர் தந்து உங்களை கனப்படுத்துவார். இனி நான் கர்த்தரை சார்ந்து கொள்வேன். சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் கர்த்தரை துதிப்பேன். சொல்லுங்க. இனி நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். நீங்க அதை சரியா செய்ய ஆரம்பிங்க. சகல பரிபூர்ணம் அவருக்குள்ள வாசமாயிருக்கிறது. கொலோசியர் 2:10 சொல்லுது, அவராலே நீங்களும் நானும்
நல்லா ஓங்கி சொல்லுங்க பார்க்கலாம். பரிபூரணம் உள்ளவர்களாய். 10ல நான் சும்மா இழுப்பேன், நான் சும்மா அப்படி சப்பு இல்லாம சொல்லுவேன். அதுக்கு தான் இத்தனை முக்குணுமா முந்தி சொல்லுங்க. அந்த 2:10 என்ன சொல்லுது? ஒருவேளை நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்கள் ஆகலாம். அப்படி அங்க எழுதப்பட்டிருக்குது. அது என்ன டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்குது? பாஸ்ட், அப்புறம் பர்ஃபெக்ட், அப்புறம் எல்லா டென்ஸையும் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹலோ, பரிபூரணம் உள்ளவர்கள் ஆகலாம் அப்படி அல்ல, பரிபூரணம் உள்ளவர்களாய் இருந்தீர்கள் அப்படியும் அல்ல, பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இதை நீங்க எந்த வருஷத்துல படிச்சாலும், எந்த அன்னைக்கு படிச்சாலும், எந்த நேரத்துல படிச்சாலும் உங்களுக்கு அப்ப தேவன் சொல்றாரு, நீ பரிபூரணம் உள்ளவனாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இனி வரும் நாட்களை எதிர்கொள்ள நில்லுங்கள். விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு உற்சாகத்தோடு கர்த்தரை சேவிக்க ஆரம்பியுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலகம் கொடுக்க முடியாத, உறவுகள் கொடுக்க முடியாத, நண்பர்கள் தர முடியாத, உலகத்தின் கல்வி தர முடியாத, உலகத்தின் திறமைகள் சாதிக்க முடியாத, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற எந்த அடிப்படையிலும் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு மேன்மையான சுதந்திரத்தை தேவன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா தருவதற்கு ஆயத்தமாயிருக்கு. என்னை அழைத்தவராலே, சொல்லுங்க, என்னை உண்டாக்கினவராலே, என்னை அபிஷேகித்தவராலே, என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாம் எனக்கு நடக்கும். சொல்லுங்க, எல்லாம் எனக்கு நடக்கும். இந்த இன்னொன்னு சொல்லிட்டு ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த எலிசபெத் அம்மாவுக்கு பேச்சு சகரியா கிட்ட பேச்சு, உன் மனைவி இப்ப என்னவா இருக்கிறா? இது யாருக்கு சொல்லப்பட்டது? மனைவி இப்ப கர்ப்பமா இருக்கிறா. இது யாருக்கு சொல்லப்பட்டது? யார்கிட்ட சொன்னது? யார்கிட்ட சொன்னது? இந்த ஆளுக்கு தான் விசுவாசிக்க முடியலையே. இப்ப அந்த அம்மாவுக்கு வெக்கமா வருது. 6 மாசம் வெளியே தாகாட்டல. எத்தனை புரியுது? இப்ப பேச்சு யாருக்கோ இல்ல, சகரியாவுக்கு தேவனுக்கும் பேச்சு. தூதனுடைய வருகை யாருக்கும்? சகரியாவுக்கு. அங்க ஆலயத்துல பலிபீடத்துக்கிட்ட நடந்த விஷயம் அது. எங்க புல்பீட்ல ஒரு ஊழியம் பண்ண போனார் பாத்தீங்களா? அங்க கிடைச்ச வெளிப்பாடு இங்க வீட்டுக்கு வந்தா இந்த அம்மாவுக்கு வெக்கமா வருது. ஹல்லேலூயா. வெளியில வர்றதுக்கு 6 மாசம் ஆச்சு. ஐயோ, எப்படி நான் சொல்லுவேன், எப்படி போவேன், ஐயோ கேட்கிறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், ஐயோ. யாருக்கு பிரச்சனை? இவருக்கு எல்லாத்தையும் தாட்டி ஊமை வேற ஆகி போச்சு. பெப்பரக்கா பெப்பப்ப அப்படின்ட்டு போயிடுவாரு. என்ன கேட்டாலும் ஒருத்தருக்கு புரிய போறது. அன்பு தேவ பிள்ளையே, நல்லா நீங்க கவனிச்சுக்குங்க, நல்லா நீங்க புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தந்தே தீர்வார். நம்புறவங்க மட்டும் வழக்கரத்தை உயர்த்தி, எனக்கு தேவன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் சொல்லுங்க. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீயா அவசரப்பட்டு மாப்பிள்ளையை தேடிக்காத. இங்க இருக்கிற வாலிப பசங்களுக்கு சொல்றேன், நீயா அவசரப்பட்டு ஒரு கழுசரை தேடிடாத. ஆண்டவரே தருவார். என் ஆண்டவர் தந்தா பெஸ்டா தருவார். என் ஆண்டவர் தந்தா சூப்பரா தருவார். என் ஆண்டவர் தந்தா சுப்பீரியராய் தருவார். என் ஆண்டவர் தந்தா சூப்பர் நேச்சர்ல தருவார். எத்தனை பேருக்கு அது வேணும்? நீங்க சொல்லுங்க. நான் பார்த்தா கூட அப்படி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. உங்க அப்பா நாத்தா பார்த்தா கூட அப்படி பார்க்க மாட்டான். உங்களை உற்சாகப்படுத்திருக்காக சொல்றேன். பெத்தவனுக்கே அப்படி பார்க்க அவன் சொல்லுவான், அதுக்கு நான் எங்க சாமி போறது? அதுக்கு நான் எங்க? சொல்லுங்க. பெத்தவங்க கிட்ட பிள்ளைகள் சில நேரம் ஆசை சொல்லும் பாருங்களேன். அதுக்கு சொல்லுவாங்க, அதுக்கு நான் என்ன அம்பானியா? உங்க அப்பா என்ன அதுக்கு? சில பேர் சொல்றதை கேட்டிருக்கிறீங்களா? உங்க அப்பா அதுக்கு உனக்கா நீ நினைக்கிற மாதிரி வாங்கன்னா அப்ப நான் எங்க இருக்கணும்? எங்க அப்பனாரா இருந்திருக்கணும்? சொல்லுங்க. சில நேரம் பிள்ளைகள் சொல்லுது பாத்தீங்களா, ஒரு விளையாட்டு கூட சரி வாங்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்றோமா? சொல்லுங்களேன்.
சில நேரம் பிள்ளைகளுக்கு இது என்ன ரூபா, எவ்வளவு ரூபா, இதுக்கு என்ன பண்ணணும், எவ்வளவு கஷ்டப்படணும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஈஸியாக சொல்லும். பார்த்துருக்கிறீங்களா? என் பையன் சின்னதா இன்னும் கொஞ்சம் குட்டியா இருக்கும்போது முன்னாடி போற விலையுறந்த கார்ல இருக்குது பாருங்க, அதை பார்த்தப்பா இது வாங்கலாம்ப்பா அப்படிம்பா. நானும் வண்டி ஓட்டிட்டு போகும்போது வாங்கலாம்டா. நான் சொல்றேன், கற்பனைகள் இலவசம். சொல்லுங்க எல்லாரும். சிந்தனை இலவசம். சொல்லுங்க. அதையே சீரியஸா யோசிக்கிறீங்க? என்ன வேலை தெரியுமாடா, அசைப்பா அப்படின்னு செவினியா ரெண்டு விட்டு, உனக்கு ஆடி கேட்குது, ஆடி. உங்க அப்பா என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? நானே இங்க பிச்சைக்கார போல பொழைச்சிட்டு இருக்கிறேன். நானே இங்க. சொல்லுங்க. ஹலோ, உங்க பிள்ளைங்க தெரிஞ்சு சொல்லுதோ தெரியாம சொல்லுதோ, நீங்களும் அது சொல்ற மாதிரி சொல்லுங்க, வாங்கிடலாம் சாமி. அதுக்கு நீங்க எவ்வளவு யோசனை பண்றீங்க, அதுக்கு எவ்வளவு பரம்பரையிலிருந்து யோசிச்சு பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்ச எங்க அப்பனுடைய அப்பங்காலத்திலிருந்தே பிச்சை எடுத்துட்டு இருக்கிற பொழப்பு, இவனுக்கு ஆடி வேணுமாமா, ஆடி. உன்னை அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சது இதுக்கு தான். கண்டவனோட என்ன செய்யக்கூடாது, ஆசை பாரு, ஆசைய. ஹலோ, கற்பனை இலவசம். சொல்லுங்க. சிந்தனை இலவசம். சிரிப்பு கூட இலவசம். சிரிச்சு தான் பாருங்களேன், கொஞ்சம் தாராளமாக தான் யோசிச்சு தான் பாருங்களேன், கொஞ்சம் கனவு தான் கண்டு பாருங்களேன். அப்துல் கலாம் சொன்னார், நீ தூங்கும் போது பார்ப்பதல்ல கனவு, உன்னை தூங்க விடாம பண்றது கனவு. எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் ஒரு நாள் இதை முத என் லைஃப்ல நான் கேட்கும் போது யோசிச்சு பார்த்தேன். ஒரு உலக மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய தாட்டு வந்திருக்குது பாரு. தூங்கும் போது பார்ப்பதல்லையா கனவு, உன்னை தூங்க விடாம பண்றதாண்டா கனவு. ஒரு உலக மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய ரெவலேஷன். ஆனா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு கூட அப்படி ஒரு ரெவலேஷன் என்ன செய்யறது இல்ல. இனிமேல் சொல்லுங்க, விளையாட்டா? சொல்லுங்க, விளையாட்டா? என் பிள்ளைங்க சொல்ற உயர்ந்த விஷயங்களை கூட நான் விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்ளுவேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க. உங்க பையனோ உங்க பிள்ளையோ உங்ககிட்ட பார்த்து சொல்லுது, அம்மா எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடு. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்பவெல்லாம் உயர்ந்த சிந்தையில சொல்லக்கூடாது. உங்க கேரக்டர்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? பொய் சொல்லாம சொல்லணும். சீட்டு உங்களுக்கு தான் விழுகுது, என்ன சொல்லுவீங்க? பாருங்க, அது சொல்லுமா, முதல்ல ஓட்டி பழக்க, அப்புறம் வாங்கலாம். ஹலோ, வண்டி ஓட்டி பழகிறது ஒன்றும் பெரிய விஷயமே. உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேர் வண்டி வாங்கிட்டு தான் ஓட்டவே ஆரம்பிச்சான். ஒரு ஆமேனா, ஒரு அலையாவா? நிறைய பேர் வண்டி வாங்கிட்டு தான், நல்லா நீங்க கவனிச்சுங்க, ஓட்டியே பழகி இருக்கிறோம். கேக்குதா சத்தம்? வாங்கிட்டு தாயா நான் ஓட்டவே ஆரம்பிச்சேன். எல்லாம் வரும், ஓட்டுறது ஈஸி, ஓட்டி பழகு. அந்த பிள்ளைக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு எதிர்மறையான சிந்தையை நாம் என்ன செய்யறோம்? நான் ஒரு MBBS படிக்கலான்ட்டு இருக்கிறேன்ப்பா, நீ என்னப்பா யோசிக்கிற? இதுவரை உனக்கு நான் பட்ட கஷ்டம், இனி எல்லாத்தையும் அடமான வச்சு என் கிட்டி தவிக்கணும். ஒரு அப்பா அப்படித்தான் சொல்லாரா, நான் MBBS படிக்கலான்ட்டு இருக்கிறேன், நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்னு கேட்டா அப்பா சொன்னா, நான் செத்தாத்தான் அது நடக்கட்டும் அப்படின்னா. புரியுதா புரியலையா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அழைத்தவர் பெரியவர், நம்மை உருவாக்கினவர் பெரியவர். நல்லா கவனிச்சுக்குங்க. குடும்ப சூழ்நிலையில இருக்கிற கஷ்டத்துல எதிர்பார்க்காத விதமா நீ பிறந்துட்டப்பா, உன்னை பெத்துட்டம்பா அப்படின்னு சொல்லுகிற என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், வக்கில்லாத தகப்பனையும் தாயையும் போல அல்ல என் ஆண்டவர் உலக தோட்டத்திற்கு முன்னதாக உன்னையும் என்னையும் முன் குறித்த தேவன். ஒவ்வொரு உயரத்துல வச்சு 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 நம்மளை அழகு பார்ப்பார். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு வெளிப்பாடு வருதுங்க. எலிசா தீர்க்கதரிசி எலியாவை பார்த்து சொன்னார், உனக்கு என்ன வேணும்பா கேளு அப்படின்னு கேட்கும் போது, எலிசா என்னை எங்க வீட்டுக்கு தாட்டுங்க அப்படின்னாரா? வரும்போது 12 ஏர் மாட்டை அடிச்சு அவன் எல்லாத்தையும் சோறு போட்டு வந்துட்டு இப்ப என்ன நட்டாத்துல என்ன செய்யறீரு விட போறீ? மரியாதைக்கு எனக்கு 12க்கு 12 போட்டு 24 வாங்கி கொடுத்துட்டு போயா அப்படின்னாரா? இல்லவே இல்லை. எனக்கு ஏரும் வேண்டாம், மாடும் வேண்டாம், முட்டும் வேண்டாம்,
இப்ப எலிசாவை கேட்ட நீரும் வேணாம். எனக்கு தேவை ஒண்ணு இருக்குதுயா, உம்மேல் இருக்கிற அபிஷேகம். எத்தனை மடங்கு? டபுள் போர்ஷன். எத்தனை மடங்கு? 2 மடங்கு உம்மேல் இருக்கிற. நல்லா கேளுங்க, எலியா சொல்றாரு, அரிதான காரியத்தை கேட்ட. நீ கேட்ட விஷயம் ரொம்ப உயர்ந்த விஷயம். அதனுடைய மீனிங்க சொல்றேன். நீ கேட்கிற விஷயம் ரொம்ப சூப்பரான விஷயம். நீ கேட்கறது ரொம்ப நல்ல விஷயம். அதான் அதனுடைய மீனிங். அதுதான். நீங்க நல்லா கவனிங்க. எலிசா சொல்லும் போது எலிசாவை ஊழியத்துல நடத்தின உருவாக்கின ஆவிக்குரிய தகப்பன் சொல்றாரு, நல்ல விஷயத்தை நீ கேட்டிருக்கிற. எலியா சொல்லும் போது பரலோகம் சொல்லுது, அது உனக்கு வரும். ஹல்லேலூயா. ஏய், என்ன திமிரு பாரு, மேல இருக்கிற அபிஷேகத்தை உனக்கு அப்படி சப்பலுட்டு கேப்பையா கேப்பையா அப்படியா சொன்னாரு. அரிதானதை கேட்டிருக்கிற. இவர் இங்க சொல்லும் போதே பரலோகம் ஆமேன்குது. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். எலியாவின் கடைசி அற்புதம் யோர்தானை பிளந்தது. எலிசாவின் முதல் அற்புதம் யோர்தானை பிளந்தது. ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீங்க கர்த்தரை விசுவாசித்து எந்த உயர்ந்தவைகளை, எந்த மேலானதை, எபேசியருக்கும் கொலோசியருக்கும் பவுல் எழுதும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்துல எது இருக்கிறதோ அதை கேளு, அதை தேடுன்னு பைபிள்ல நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். கொரிந்தியர்ல 14 எழுதும் போது முதல் வசனத்துல பவுல் சொல்றார், அன்பை நாடுங்கள், விசேஷமாக நல்லா கேட்டுக்கங்க, ஞான வரங்களை விரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஸ்பெஷலி நீங்க அதை கேளுங்க. இருக்கிறீங்களா? என்ன அப்படிலாம் கேட்டுறாதீங்க, தப்பு தப்பா ஜெபமெல்லாம் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன், அதெல்லாம் யாருக்காவது தேவன் கொடுக்கிற கிருபை, அதுக்கெல்லாம் ஒரு தனி அழைப்பு, அதுக்கு ஒரு தனி பிரதிஷ்டை, அப்படி இப்படின்னு சொல்லி அதைய பெருசா பூதாகரமப்படுத்தி அதெல்லாம் கிடைக்காது. அப்படி சொல்லவே இல்லை. விசேஷமா அதை கேளு. வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு ரொம்ப அழகா சொல்லிட்டு போனார், என்னை நீ விசுவாசிக்கிறியாப்பா, நான் செஞ்சதை விட நீ பெருசா செய்வ. எவ்வளவு பெரிய ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட மேன்மையானவைகளை, நீங்கள் விரும்புகிறதை விட சிறப்பானவைகளை, நீங்க ஆசைப்படுகிறதை விட மிக அந்தஸ்தானவைகளை உங்களுக்கும் எனக்கும் தர கர்த்தர் லைவ்ல ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிறாரு. நீங்க விசுவாசிக்கும் போது, நீங்க அதை சுதந்திரிப்பதற்கு ஆயத்தமாகும் போது, அதற்கேற்ற தகுதியை பெறும்போது உங்களுக்கு அது வரும். ஃப்ரெஷ்ஷாக டே 1 என்று ஆரம்பிக்கும்.